இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அட்லி அவர்கள் தளபதி விஜய்க்கு தெரியாம தளபதி 68 படத்துல அதிக சம்பளம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தளபதி விஜய் வந்து 68 படத்துல இருந்து அட்லியை வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா வந்து நம்ம பார்க்க போறோம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ் சினிமாவில் டைரக்டர் அட்லி அவர்கள் மொத்தமே 4 படங்கள் தான் எடுத்திருக்காங்க. இந்த 4 படங்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்கள். அதுல 3 படங்கள் வந்து தளபதி விஜயை வச்சு எடுத்திருக்காங்க. இதனால தளபதி விஜய்க்கு ரொம்பவே விருப்பமான டைரக்டர்ல அட்லி இருக்காங்க. இப்போ வந்து இந்தி நடிகர் ஷாருக் கானை வச்சு ஜவான் படத்தை வந்து அட்லி அவர்கள் வந்து இயக்கிட்டு வராங்க. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதி விஜயோட வந்து கை கோர்க்க போறாங்க. இப்ப தளபதி விஜய் வந்து லியோ படத்துல வந்து நடிச்சிட்டு வராங்க. லோகேஷே சொல்லிட்டாங்க, லியோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்லி நீங்க உங்க படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து ரொம்ப நாளாவே தளபதி விஜயோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டைரக்டர் அட்லி வந்து தளபதி 68 டைரக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா இந்த கால் ஷீட் வந்து எங்களுக்கு வேணாம், வேற யாராவது டைரக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா எங்களுக்கு வந்து அந்த கால் ஷீட்டை கொடுங்க அப்படின்னு வந்து தளபதி விஜய்கிட்ட ஓப்பனாவே ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தளபதி 68 படத்தோட ப்ராஜெக்ட் வந்து சன் பிக்சருக்கு வந்து போயிருக்கு. ஆல்ரெடி லியோ படத்துக்காக தளபதி விஜய் வந்து 130 கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் அந்த அட்லி டைரக்ஷன்ல அடிக்க போற படத்துக்கு வந்து 150 கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்க போறாங்க. அட்லிக்கு வந்து சன் பிக்சர் வந்து 30 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்திருக்காங்க. ஆனா அட்லி இருந்துட்டு எனக்கு வந்து 50 கோடி ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சன் பிக்சர் வந்து ஒத்துக்கல. அதுக்கு அட்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்போ வந்து இந்தி நடிகர் ஷாருக் கானை வச்சு ஜவான் படத்தை வந்து இயக்கிட்டு வரேன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து பேன் இந்தியா டைரக்டரா ஆயிடுவேன். அதனால எனக்கு வந்து இந்தி சினிமாலையும் அதிகம் வந்து மார்க்கெட் இருக்கும். அதனால எனக்கு வந்து 50 கோடி ரூபாய் சம்பளம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால சன் பிக்சர் என்ன முடிவில் இருக்காங்கன்னா, அட்லி கூட வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா தளபதி விஜயோட கால் சீட் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அட்லிக்கு வந்து 50 கோடி ரூபாய் சம்பளம் தர வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் வந்து தளபதி விஜயோட காதுக்கு போயிருக்கு. அதனால தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் சினிமாவில் நம்பர் 1 டைரக்டரா வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து இருந்துட்டு வராங்க. அவரே லியோ படத்துக்காக வந்து 30 கோடி ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா இந்தி நடிகர் சல்மான் கான் வந்து 50 கோடி ரூபா வந்து சம்பளம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்த ரஜினிகாந்தை வச்சு இயக்க போறாங்க ஒரு படத்தை. அந்த படத்துக்காக 40 கோடி ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க. அதனால சன் பிக்சர் நீங்க வந்து அட்லிக்கு வந்து 50 கோடி ரூபா வந்து சம்பளம் கொடுக்காதீங்க, நம்ம வந்து வேற டைரக்டரை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்லியை வந்து தளபதி விஜயே வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. ஆனா இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய், உங்கள் ஹீரோ.